அன்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒரு மெல்லிய கோடுதான் வித்தியாசம். அந்த கோட்டை வரைய தெரியாத போதுதான் உறவுகள் நமக்கு சுமையாக மாறுகின்றன. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆனால் அந்த மதிக்காதவர்களே நம் வீட்டுக்குள் இருக்கும்போது என்ன செய்வது? அங்கிருந்துதான் நமது உண்மையான சுய மரியாதை போராட்டம் தொடங்குகிறது. உங்கள் மதிப்பு அடுத்தவர் உங்களுக்கு தரும் சான்றிதழில் இல்லை, அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் அங்கீகாரத்தில் இருக்கிறது. தராசில் ஒரு பக்கம் அன்பையும் மறுபக்கம் தன்மானத்தையும் வைத்தால் எது கனமாக இருக்க வேண்டும்? இரண்டும் சமமாக இருக்கும் உறவே உண்மையானது. உங்களை மனதளவில் காயப்படுத்தும் எந்த உறவிற்காகவும் உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். உங்கள் அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. உறவுகளில் நீங்கள் எல்லைகளை வகுப்பது அவர்களை பிரிப்பதற்காக அல்ல, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக. அது சுயநலம் அல்ல, சுய பாதுகாப்பு. உங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் உங்கள் மௌனமும் உங்கள் விலகலுமே மிகச்சிறந்த பதிலடி. உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அந்த மன்னிப்பு அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்வில் அனுமதிப்பதற்காக அல்ல, உங்கள் மனதில் இருந்து அந்த சுமையை இறக்கி வைப்பதற்காக. உங்களை மதிக்காத 100 பேர் கொண்ட கூட்டத்தில் நிற்பதை விட தன்மானத்தோடு தனித்து நிற்பது எவ்வளவோ மேலானது. ஒருவர் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் அது அவர்களின் குணத்தை காட்டுகிறது, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து விடாது. குப்பைகள் நம் மீது வீசப்பட்டால் நம் உடலைத்தான் சுத்தம் செய்ய வேண்டுமே தவிர நம் குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அன்பு என்னும் பெயரினிலே அடங்கி போக தேவையில்லை. உன் மதிப்பு நீ அறிந்தால் உன்னை எவரும் ஆள முடியாது. வார்த்தைகளால் குத்துபவருக்கு மௌனத்தால் பதில் கொடு. உன் அருமை தெரியாதவரிடம் விலகியே நின்றுவிடு. நீயே ராஜா, உன் தன்மானமே கிரீடம். தலை குனிந்து வாழாதே, நிமிர்ந்து நின்றால் அதுவே சாதனை. உன்னை நீ மதிக்காதவரை இந்த உலகம் உன்னை மதிக்காது. சில உறவுகளை விட்டு விலகுவது என்பது அவர்களை வெறுப்பதாக அர்த்தம் இல்லை, உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். உன்னை மதிக்காத இடத்தில் உன் செருப்பை கூட கலற்றி வைக்காதே. உள்ளே சென்றால் உன் சுய மரியாதையையும் சேர்த்து தொலைத்து விடுவாய். கண்ணாடி போல இருங்கள். உங்களை மதிப்பவர்களுக்கு உங்கள் உண்மையான முகத்தை காட்டுங்கள். உங்களை உடைப்பவர்களுக்கு அவர்களையே காயப்படுத்தும் கூர்மையான துண்டுகளாக மாறுங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் இருந்து மரியாதையை எதிர்பார்த்து காத்திருக்கும் வரை உங்கள் மகிழ்ச்சியின் சாவி அவர்கள் கையில்தான் இருக்கும். உங்கள் மதிப்பை நீங்கள் உணரும் போது மற்றவர்களின் அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அது உங்கள் மீதான தாக்குதல் அல்ல, அது அவர்களின் மனநிலையில் இருந்து வெளிப்படும் குணம். அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. உறவுகளை சரி செய்வதில் செலவிடும் நேரத்தை உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் செலவிடுங்கள். உங்கள் அறிவு, திறமை மற்றும் மன ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் வளர வளர உங்களை மதிக்காதவர்கள் தானாகவே உங்கள் வட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவார்கள். சில நேரங்களில் ஒரு வாக்குவாதத்தில் இருந்து அமைதியாக வெளியேறுவதுதான் உண்மையான வெற்றி. உங்கள் மன அமைதியை இழந்து ஒருவரை ஜெயிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய தோல்வி. எதிர்மறையான மனிதர்கள் ஒரு ஆற்றல் உறிஞ்சிகள் போன்றவர்கள். அவர்கள் உங்கள் மகிழ்ச்சியையும் சக்தியையும் உறிஞ்சி விடுவார்கள். உங்கள் ஆற்றல் ஒரு விலை மதிப்பற்ற பலம், அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள். சுயமரியாதை என்பது உங்கள் கையெழுத்தை போன்றது. அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைகளுக்காகவும் மாற்றாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் தரத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். மாறாக உங்கள் தரத்திற்கு உயர முடியாதவர்களை விட்டு விலகி செல்லுங்கள். நெருப்பு நான் ஏன் சுடுகிறேன் என்று யாரிடமும் விளக்கம் கொடுப்பதில்லை. உங்கள் தகுதிக்கும் உங்கள் முடிவுகளுக்கும் நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உடைந்த கிரீடத்தை சரி செய்து விடலாம், ஆனால் உடைந்த தன்மானத்தை சரி செய்வது மிகவும் கடினம். உங்களை ஒரு ஆப்ஷனாக நடத்துபவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னுரிமை கொடுக்காதீர்கள். இருட்டில் இருப்பதனால் வருந்தாதே, உன்னை நீயே ஒரு விளக்காக மாற்று. உன்னை மதியாத நிழலை விட்டு விலகு, அப்போதுதான் நீயே ஒரு சூரியனாக மாறுவாய். முட்கள் நிறைந்த பாதையில்தான் மலர்களின் மதிப்பு தெரியும். அவமானம் நிறைந்த உறவில்தான் தன்மானத்தின் வலிமை புரியும். உன் மீது விழும் ஒவ்வொரு கல்லடியையும் உன் கோபுரத்திற்கான படியாக மாற்று. உன்னை வீழ்த்த நினைக்கும் ஒவ்வொரு சொல்லையும் உன் வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்று. வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று சொல், அதில் இல்லை ஒரு தவறும். உன் மனதை வருத்தி நீ வாழ்ந்தால் அது உன் வாழ்க்கையவே நரகமாக்கிவிடும்.
சூரியனை போல இருங்கள், அது மேகங்கள் மறைத்தாலும் தன் ஒளியை இழப்பதில்லை. அவமானங்கள் சூழ்ந்தாலும் உங்கள் மதிப்பை நீங்கள் ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் நேரம் வரும்போது மேகங்கள் விலகி நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஒரு பெரிய மரம் காய்ந்து போன இலைகளுக்காக கவலைப்படுவதில்லை. அது அமைதியாக அவற்றை உதிர்த்துவிட்டு புதிய தளிர்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் வளர்ச்சிக்கு உதவாத நச்சு உறவுகளை காய்ந்த இலைகள் போல அமைதியாக உதிர்த்து விடுங்கள். ஆற்றை போல ஓடுங்கள், அது தன் வழியில் வரும் பாறைகளுடன் மோதுவதில்லை. வளைந்து நெளிந்து தன் பயணத்தை தொடர்கிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி செல்லுங்கள். தங்கத்தை சேற்றில் எரிந்தால் அதன் மதிப்பு குறைந்து விடுமா? அதுபோலத்தான் உங்கள் மதிப்பும். உங்களை மதிக்காதவர்கள் மத்தியில் இருப்பதால் உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது. இடத்தை மாற்றுங்கள், உங்கள் மதிப்பு ஒளி வீசும். கழுகுகளோடு பறக்க விரும்பினால் கோழிகளோடு குப்பையை கிளறுவதை நிறுத்த வேண்டும். உங்கள் தரம் உங்களுக்கு தெரிந்தால் தரம் குறைந்த இடத்தில் உங்களால் நிற்க முடியாது. தண்ணீர் தன் இயல்பை மாற்றுவதில்லை, அதை வைக்கும் பாத்திரம்தான் அதன் வடிவத்தை மாற்றுகிறது. உங்கள் இயல்பை மாற்றாதீர்கள், உங்களை வைக்கும் உறவுகளை மாற்றுங்கள். உங்கள் கிரீடத்தை சரி செய்யும் போது அது ஏன் விழுந்தது என்று உலகிற்கு விளக்காதீர்கள். அவர்கள் மீண்டும் பார்க்கும் போது நீங்கள் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்க வேண்டும். வைரம் சேற்றால் தன் மதிப்பை இழப்பதில்லை, அதை துடைத்து ஜொலிக்க வைப்பதே அறிவாளிக்கு அழகு. அவமானங்கள் என்னும் சேற்றில் இருந்து உங்களை துடைத்து வெளியே வாருங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைவில் வைத்திருக்காதீர்கள், ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். விமர்சனங்களை உரமாக்கு, அவமானங்களை ஆயுதமாக்கு. உன்னை ஒதுக்கிய உலகை ஒரு நாள் திரும்பி பார்க்க வை, அதுவே உன் வெற்றி. எட்டி உதைக்கும் உறவென்றால் தயங்காமல் எட்டினில். கட்டி போடும் பாசம் என்றால் அதை அறுத்துவிட்டு முன்னே செல். சமுத்திரத்திடம் சென்று சிறு கல் எறிந்தால் சமுத்திரம் கலங்குவதில்லை, அது அமைதியாக அதை உள்வாங்கிக் கொள்ளும். உன் மீது வீசப்படும் சிறு வார்த்தைகளுக்கு உன் உள்ளம் கலங்கலாமா? தனிமரம் தோப்பாகாது என்பார்கள், ஆனால் நச்சு மரங்கள் சூழ்ந்த காட்டை விட தன்மானத்தோடு நிற்கும் தனி மரமே சிறந்தது. ஒரு அழகான கண்ணாடி கோப்பையை கற்பனை செய்து கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் நம்பிக்கை. ஒருவர் அதை தவறவிட்டால் அது உடைந்து 100 துண்டுகளாக சிதறிவிடும். நீங்கள் மிகுந்த முயற்சி எடுத்து அதை ஒட்டலாம், ஆனால் அதில் உள்ள விரிசல்கள் ஒருபோதும் மறையாது. அதில் மீண்டும் தண்ணீர் ஊற்றினால் அது கசிய தொடங்கும். சில உறவுகளும் அப்படித்தான், உடைந்த பிறகு அது ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாது. அதை மீண்டும் மீண்டும் ஒட்ட முயற்சிப்பது உங்களுக்கு மட்டுமே வலியை தரும். உங்கள் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு புறக்கணிப்பும் உங்களை எரிக்கும் நெருப்பு அல்ல, அது உங்களை புடம்போட்டெழுப்பும் புனித நெருப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நெருப்பில் இருந்து சாம்பலாகி விழுவதற்கு நீங்கள் சாமானியர்கள் அல்ல. பீனிக்ஸ் பறவையை போல அந்த சாம்பலில் இருந்தே புதிய பலத்தோடு புதிய சிறகுகளோடு மீண்டெழ வந்தவர்கள் நீங்கள். இனி உங்கள் கண்ணீர் காயங்களுக்காக சிந்துவதாக இருக்கக்கூடாது, அது உங்கள் வெற்றிக்காக, உங்கள் ஆனந்தத்திற்காக மட்டுமே சிந்தப்பட வேண்டும். தலை குனிந்து வாழாதே, உன் கிரீடம் விழுந்துவிடும். நிமிர்ந்து நின்று பார், இந்த உலகம் உனக்கு வழிபடும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கதையின் கதாநாயகன் நீங்கள் மட்டுமே. இனி அழும் அத்தியாயங்களை முடித்துவிட்டு ஆளும் அத்தியாயத்தை இன்றே எழுத தொடங்குங்கள். இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் நிமிர்ந்து நில்லுங்கள். நன்றி.